السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى شيخي وسندي وسيدي ومرشدي شهودي شاه فيزي دام الله فيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين. أما بعد. அல்லாஹுவின் மாபெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒருவராக நம்மையும் தேர்வு செய்து இல்மினுடைய ஆதாபுகளை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கடைசியாக எப்பேற்பட்ட ஆலிம் ஷைத்தான் இடத்திலே மிக கடுமையானவர் அப்படின்றத பார்த்துருந்தோம். கடைசி என்ன சொல்லிட்டு வராங்க, எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்வது ஃபர்து. எல்லா இல்முகளை பற்றியும் கற்றுக்கணும். எந்த இல்மெல்லாம் இவன் வாழ்க்கையில் தேவைப்படுமோ இதெல்லாம் இல்முல் ஹாலோ, அந்த சூழ்நிலையிற்கு தேவையானது எதுவெல்லாம் அவனுக்கு அந்த சூழ்நிலையிற்கு தேவையோ அந்த கல்வியெல்லாம் படித்து கொள்வது அவன் மீது ஃபர்து. உதாரணமாக இது மார்க்க கல்வின்னு மட்டும் இல்லை. இப்போ உதாரணமாக கொரோனாவுடைய சமயத்தில் பல மக்கள் வஃபாத்தானாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன அவனுக்கு இல்மு தேவைப்பட்டுச்சு, தன்னுடைய உடலை பாதுகாத்து கொள்வது எப்படி, மாஸ்க் போடணும், டெய்லி அந்த டாக்டருங்க சொன்னாங்க ஆவி பிடிக்கணும். ஏன்னா இந்த கொரோனா அப்படின்றது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா கொரோனா உள்ளவங்க ஃபஸ்ட்டு இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட இருமல், நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதி தான் வரும். இப்போ ஆவி பிடிக்கும்போது மஞ்சத்தூள் வேப்பலாம் போட்டு ஆவி பிடிங்க அப்படின்னு அந்த சமயத்தினோட டாக்டருங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ தன்னுடைய உடலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், தன்னுடைய உடலை எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்ற இல்மு அப்போ தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு சூழ்நிலைக்கு எதுவெல்லாம் தேவைப்படுதோ அது குர்ஆன் ஹதீஸ்ன்னு கிடையாது. உலகத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, உலக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஒருத்தரும் முடி வெட்டணும், எல்லா கடையும் லீவ் விட்டுருக்காங்க. இப்போ இவனே அவனுக்கு முடி வெட்டணும்னு நினைக்கிறான். அப்போ அவன் முடி வெட்டணும், எப்படி முடி வெட்டணுன்ற அழிமை அவன் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி முடி வெட்டணுன்ற அழிமை அவன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கிராமத்தில் இருக்கிறான், அங்கே எலக்ட்ரீஷியனாக வரமாட்டாங்க. இப்போ இவனே எலக்ட்ரீஷியனுடைய அழிமை படிச்சுக்கணும். எப்படி அட்லீஸ்ட் ஒரு ஆஃப்டரால் எப்படி ஃபேன் மாட்டணும், எப்படி ஒரு லைட் மாட்டணும் அப்படின்ற அழிமை அவன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளம்பிங் பண்ணுறதுக்கு அந்த கிராமத்தில் ஆளே இல்லை, ஒரு பட்டிக்காடு கிராமம் அப்படின்றப்ப இவனே தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி பைப்பை மாட்டணும், எப்படி ஃபஸ்ட் டேப்பை சுற்றணும், அதில் அந்த கம்மு போடணும் அப்படின்றத இல்மை சூழ்நிலையிற்கு எது தேவையோ அதை படிப்பது இவன் மீது ஃபர்துன்னு நம்ம பார்த்துருந்தோமா. அதனுடைய தொடர்ச்சியை எழுதுறாங்க கவனிங்க. 14ஆம் பக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَكَذَلِكَ இவ்வாறு தான் யுஃப்தரதுல் இல்மு ஃபரலாக்கப்படும் ஃபி சாயிரில் அஹ்லாகி அனைத்து குணங்களிலே. சாயிர்னா அனைத்து, அஹ்லாக்னா குணங்கள். அனைத்து குணங்களிலேயும் இல்மு ஃபரலாக்கப்படும். அதாவது எல்லா விதமான குணங்களை பற்றி தெரிந்து கொள்வதும் ஃபரலாக்கப்படும். உதாரணமாக அல் ஜூத். ஜூத் அப்படின்னா வாரி வழங்குறது. வல் புகுல் கஞ்சத்தனம், வல் ஜுபுன் கோழைத்தனம், வல் ஜுர்அத் வத் தகப்புர் வத் தவாது' வல் இஃபத் வல் இஸ்ராஃப் வத் தக்தீர். தகப்புர் அப்படின்னா பெருமை அடிக்கிறது, தவாது' அப்படின்னா ஒரு நிமிஷம், ஜுர்அத் அப்படின்னா வீரமா இருக்குது. ஜுர்அத்னா வீரமா இருக்குது. உதாரணமாக என்னென்ன உதாரணம் சொல்றாங்க, அல் ஜூத் கொடைத்தன்மை, ஒல் புகுல் கஞ்சத்தனம், ஒல் ஜுபுன் கோழைத்தனம், ஒல் ஜுர்அத் வீரமாக இருப்பது, ஒ தகப்புர் பெருமை அடிப்பது, ஒ தவாது' பணிவாக இருப்பது, ஒல் இஃபத் பத்தினித்தனத்தோடு இருப்பது. பத்தினித்தனம்னா என்னம்மா? பத்தினித்தனம்னா யார்கிட்டையும் போய் கேட்காம இருக்கிறது. இஸ்திஅஃபாவன் அனில் மஸ்அலா, பிறரிடத்தில் தேவையாகுவதை விட்டு பிறரிடத்தில் வாய் திறந்து தேவைகளை கேட்பதை விட்டு பேணிக்கையாக இருப்பது. ஒல் இஸ்ராஃப் வீண் விரயம் செய்வது, ஒத் தக்தீர் கருவித்தனம் செய்வது, வகைரி மேலும் இது போன்றவைகள். இது எல்லாத்த பற்றியும் அவன் தெரிஞ்சுக்கணும். கொடைத்தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரியே
கஞ்சத்தனத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். கொடைத்தன்மைங்கிறது உயர்ந்த தனம், உயர்ந்த குணம். அதற்கு எதிர் தான் என்னது? கஞ்சத்தனம். ஜுபன்னா கோழைத்தனம், அதற்கு எதிர் தான் வீரம். தக்கப்பொருனா பெருமை அடிக்கிறது, அதற்கு எதிர் தான் தவாதுல், பணிவுடன் இருப்பது. அப்ப இல்முமா யுதாத்துஹா, அந்த எதிரெதிர் இல்முகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டது என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க சூஃபியாக்கள், ஷேகுமார்கள் சொல்லுவாங்க, நீங்க மாரிஃபத்துல்லாவை மட்டும் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது, மாரிஃபத்து ஷைத்தானும் இருக்கும். அல்லாஹ் பத்தின மாரிஃபா, அல்லாஹ் பத்தின ஞானங்கள் மட்டும் ஒரு முஸ்லிமுக்கு போதுமானது அல்ல, ஷைத்தானை பற்றிய மாரிஃபாவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்? அல்லாவை பற்றிய மாரிஃபா ஏன்? அல்லாவை நெருங்குறதுக்காக. ஷைத்தானை பற்றிய மாரிஃபா எதுக்கு? அவனை விட்டு நகர்ந்து போறதுக்காக. சரி எதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும், ராங் எதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சரியை தெரிஞ்சுக்கணும்? அதன் பக்கம் செல்வதற்காக. எதற்கு ராங்க தெரிஞ்சுக்கணும்? அதன் பக்கம் செல்லாது இருப்பதற்காக. தப்பு எதுன்னு தெரிஞ்சாதான் அதை செய்யாம இருப்பான். சரி எதுன்னு தெரிஞ்சாதான் அதை செய்வான். தப்பு எதுன்னு தெரிஞ்சாதானே அதை செய்யாம இருக்க முடியும். ஆஹா, இந்த மாதிரி உஸ்தாது முன்னாடி பட்டன் போடாமல் உட்கார்ந்து இருக்கிறது தப்பு. பட்டன் யாரை போடலாம் போட்டுக்கணும். உஸ்தாது முன்னாடி பட்டன் போடாமல் இருக்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா, அது தப்புன்னு தெரிஞ்சாதானே போடாமல் இருக்க முடியும். தப்புன்னு தெரிஞ்சா, இந்த மாதிரி முட்டிக்கு மேலே ஆடையை உயர்த்துறது தப்புன்னு தெரிஞ்சாதானே அதை செய்யாமல் இருப்பான். வட்டிக்கு வாங்குறது தப்புன்னு தெரிஞ்சாதானே அதை செய்யாமல் இருப்பான். பெருமை அடிக்கிறது அல்லாவுக்கு பிடிக்காத செயல்னு தெரிஞ்சாதானே அதை செய்யாமல் இருப்பான். பெருமை அடிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய மகா குற்றம்னு தெரிஞ்சாதானே அதை செய்யாமல் இருப்பான் மனுஷன். அதனால தான் இதையும் கற்றுக்கணும் அதையும் கற்றுக்கணும் அப்படின்றான். இப்போ இன்னல் கிபுர, நிச்சயமாக பெருமையும், ஒல் புகல கஞ்சத்தனமும், ஒல் ஜுபுன கோழைத்தனமும், ஒல் இஸ்ராஃப வீண் விரயம் செய்யும் அந்த தன்மையும் ஹராமாக இருக்கும். வலா யும்கினு தஹர்ருஸு அன்ஹா, அதை விட்டும் தவிர்ந்திருப்பது சாத்தியமாக ஆகாது. இல்லா பிஇல்மிஹா, அதை அறிவதை கொண்டே தவிர. அப்ப இந்த இல்முகள் எல்லாம், இந்த கோழைத்தனத்தை பத்தி, கிபரை பத்தி, பெருமையை பத்தி, கஞ்சத்தனத்தை பத்தி, வீண்விரயத்தை பத்தி அந்த இல்மு இருந்தால் மட்டுமே அதை விட்டு நகர்ந்து தவிர்த்து கொள்ள முடியும். அந்த லாவையெல்லாம் கல்வி விட்டு பாருங்களேன். இதெல்லாம் ஏன் படிக்க சொல்றாங்க? எங்க நல்லதை தெரிஞ்சுக்க சொல்றீங்க, ஒரு அர்த்தம் இருக்கு. எதுக்குங்க கெட்டதை தெரிஞ்சுக்க சொல்றீங்க? உடைத்தன்மையை பத்தி தெரிஞ்சுக்கணும், கஞ்சத்தனத்தை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? பணிவின் சிறப்பை தெரிஞ்சுக்கிறோம். பெருமையின் விபரீதம் எதுக்கு? நாவின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறோம். நாவின் விபரீதங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டா நம்ம இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, யும்கினு தஹர்ருஸு அன்ஹா, அதை விட்டும் தவிர்ந்திருப்பது சாத்தியமாகும். அதை அறிவதை கொண்டுதான், இந்த இல்முகளை அறிவதை கொண்டுதான் அதை விட்டும் நகர்ந்திருப்ப. தஹர்ருஸ் எப்பதான் ஆகும்? அந்த இல்மு இருந்தாலும் தஹர்ருஸ் ஆக முடியும், நகர முடியும். இதுனா பாவம், இந்த பாவம் இவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு இது பிடிக்காது, ரசூலா இப்படி கண்டிச்சிருக்கிறாங்க, இப்படி ஒருத்தவங்க பண்ணாங்க, அல்லாஹ் ரசூல் இப்படி அவங்களை எச்சரிச்சிருக்காங்க, இப்படின்ற இல்மு இருந்தாதான் அதை விட்டு நகருவான் மனுஷன். இல்லாட்டியே அந்த பாவத்தை போய் செய்வான். உதாரணமா உது செய்வதனுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். உதவு செய்வதனுடைய சிறப்பு தெரியும். சுன்னத்தை பேணுவதனுடைய உயர்வு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு உறுப்பையும் 3 தடவை கழுவணும். ஒவ்வொரு உறுப்பையும் 3 தடவை கழுவுறது சுன்னத்தா ஃபர்தா? ஃபர்லே 1 தடவை. 2 வாட்டி கழுவுறது அது சுன்னத்துலையும் வராது, ஃபர்லையும் வராது. அரை சுன்னத்து, அது அரை சுன்னத்துன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு இறை நேசர் 2 தடவை கழுவிட்டாங்க மறதியா. 2 தடவை கழுவிட்டு தொழுதுட்டாங்க. 2 தடவை கழுவிட்டு ஒரு உறுப்பை 3 தடவை கழுவுறது 2 தடவை கழுவிட்டாங்க. ஃபுதைல் பின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு நினைக்கிறேன். அவன் 2 தடவை கழுவிட்டான். நைட்டு அதை அந்த மாதிரி ஒது கூடுமா கூடாதா? தாராளமாக 1 தடவை கழுவினாலே ஃபர்து நிறைவேறணும், ஒது கூடிடும். அந்த ஒதுவை வைத்து தாராளமாக தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், என்ன இபாதத்துகள் அமல்கள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அவங்க தொழுகிறாங்க, தொழுது முடிச்சுட்டு நைட்டு தூங்குறாங்க. தூக்கத்தில் கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வராங்க. என்ன ஃபுதைல், என்னுடைய ஆஷிக்கா இருந்துக்கிட்டு என்னுடைய சுன்னத்தை விட்டுட்டீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னுடைய ஆஷிக்கா இருந்துக்கிட்டு என்னுடைய சுன்னத்தை விட்டுட்டீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க அன்னைக்கு அசும வச்சாங்களாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கனவுல திடீர் அந்த கனவு வந்து என்ன திடுக்கிட்டு எழுந்திரிச்சாங்களாம். எந்திரிச்சு முடிவு பண்ணவங்க தான் மீன் வாழ்நாளில் எந்த நாளும்
எந்த சுண்ணத்தையும் விடவே கூடாது. இதற்கு பரிகாரமாக ஒரு வருடம் நோன்பு வச்சாங்க. ஒரு வருஷம் நோன்பு வச்சாங்க. சாமம் சன்னத்தன் ஒரு வருடம் நோன்பு வச்சாங்க தனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா. அப்ப இது பாருங்களேன், இந்த பாவத்துக்கு இப்படி ஒரு தண்டனை அவங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த வாட்டி 2 வாட்டி நம்ம கழுவோமா? இது ஒரு தப்பு, இது தப்பு, இப்பேற்பட்ட தப்புன்னு இந்த தப்பை எப்படி நம்ம விளங்கிக்கிட்டாதான் தஹர்ரஸ் ஆகுவோம், அந்த பாவத்தை விட்டு நகருவோம். அதே மாதிரி ஹதீஸ்ல வரும், விரல்கள் கைகளை கோதி கழுவுறது சுன்னத்து. உங்க கையை கோதி கழுவல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மல்லம் யுஹல்லில் அஸாபியஹு ஹல்லல்லாஹு நார ஃபி யௌமில் கியாமா. யார் தன் கைகளை கோதி கழுவவில்லையோ அவன் நாளை மறுமையில் நெருப்பால் அவன் கையை கோதி கழுவும்படி அல்லாஹ் ஆக்கி விடுவான். ஹதீஸ்ல வரும். இது எவ்வளவு பெரிய பாவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த பாவத்தை செய்வானா? அந்த சுன்னத்தை விடக்கூடிய அந்த பாவத்தை செய்வானா? அதனாலதான் தப்பையும் தெரிஞ்சுக்கோ, அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நல்லதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சொர்க்கத்தின் அமால்கள், சொர்க்கத்தின் செயல்களை தெரிந்து கொள்வதை போல நரகத்தின் செயல்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். எதிரானது மா யுபாத்துஹானா, அதற்கு எதிராக இருக்குமே அந்த ஒன்றினுடைய கல்விகளும் ஆகிறது. ஒவ்வொரு மனிதனின் மீதும் ஃபரதாக்கப்படும் இல்முஹா, அதை அறிந்து கொள்வது. அதற்கு எதிர்ப்படையான அந்த இல்மை அறிந்து கொள்வதை கொண்டே தவிர அவன் அதை விட்டும் தகர்ந்திருப்பது சாத்தியமாகாது. எனவே யுஃப்தரலு அலா குல்லி இன்சானின், ஒவ்வொரு மனிதனின் மீது ஃபரதாக்கப்படும் இல்முஹா, அவைகளுடைய கல்வி. இவைகளுடைய கல்வி நல்லவைகள் கெட்டவைகள். وقد صنف السيد الامام الاجل الشهيد நாசிருத்தீன் அபுல் காசிம், இவங்க இது ஒரு இமாமனுடைய பெயர். وقد صنف நிச்சயமாக கோர்வை செய்திருக்கிறார்கள் அஸ்ஸய்யிதுல் இமாமுல் அஜலு ஷஹீத் நாசிருத்தீன் அபுல் காசிம் என்கிற இமாம் கோர்வை செய்திருக்கிறார்கள் கிதாபன், ஒரு புத்தகத்தை, ஃபில் அஹ்லாகி, குண நலன்கள் சம்பந்தமாக அதன் விஷயத்தில் ஒரு கிதாபை கோர்வை செய்திருக்கிறார்கள். அவர்கள் கோர்வை செய்த ஒன்றிலே நியம, இது மிகவும் நல்லதாக ஆகிவிட்டது. நியமனா மிகவும் சிறந்ததாக, மிகவும் நல்லதாக ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். அவங்க பல கிதாபுகள் எழுதியிருந்தாலும் இந்த கிதாப் அவங்க எழுதின கிதாபுகளிலேயே மிக சிறந்த கிதாபாக இருக்கிறது. குல்லி முஸ்லிமின், எனவே ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிபாகும் அதை மனனம் செய்வது. அவங்க எழுதின அந்த கிதாபை வாங்கி படிக்கிறதுன்னா அவங்க அந்த கிதாபில் அஹ்லாக்குகள், உண்மை பேசுவது, பெற்றோர்களுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரி பல தலைப்புகள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதை படிப்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் வாஜிபு, அதை மனப்பாடம் பண்ணணும். அந்த குணநலன்கள் சொல்றாங்க. இப்போ எதையெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், எதை மனப்பாடம் பண்றது கட்டாயம், எதை மனப்பாடம் பண்றது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க. அம்மா ஹிஃபுது மா யகஉ ஃபி பஅதில் அஹ்யானி அஹாயினி, சில நேரங்களிலே நிகழுமே அந்த ஒன்றை மரணம் செய்வதாகிறது. சில நேரங்களிலே நிகழுமே அம்மா ஹிஃபுது மா யகஉ ஃபி பஅதில் அஹாயினி, சில நேரங்களிலே நிகழுமே. அந்த அஹாயின்ன்றது ஹீனுடைய ஜம்அ. ஹீனுன்னா என்ன? குறிப்பிட்ட நேரம். ஹீனுன்னா குறிப்பிட்ட நேரம். இந்த சில குறிப்பிட்ட நேரங்களிலே நிகழுமே அந்த ஒன்றை மரணம் செய்வதாகிறது. அது ஃபர்தாக இருக்கும். அலா சபீலில் கிஃபாயா, கிஃபாயா என்கிற போதுமாக்குதல் என்ற பாதையின் மீது ஃபர்தாக இருக்கும். அதாவது அந்த சில நேரங்களில் நிகழக்கூடிய அந்த விஷயங்களை மனப்பாடம் பண்றது, அது சில நேரங்கள் என்ற அடிப்படையில் தான் அது ஃபர்து. எல்லா நேரமும் அது ஃபர்து இல்லை. இப்போ உதாரணமா ஜனாசாவுடைய தொழுகை, வருஷம் 365 நாளுமா ஜனாசாவுடைய தொழுகை போகிறோம். நோயாளிகளை நலன் விசாரிக்கிறது, இது வருஷத்துல 365 நாளுமா நோயாளிகளை எப்படி நலன் விசாரிக்கணும், நோயாளிகளை எப்படி நலன் விசாரிக்கணும்னு கத்துக்கிறது ஒரு இல்முப்பா. எப்படி நோயாளிகளை நலன் விசாரிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நோயாளிகள் எப்படி நலன் விசாரிக்கணும் சொல்லுங்க. ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில், அவங்கள போய் ஆப்பிள் பழம்லாம் வாங்கிட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்குறோம். டாக்டர் சொல்கிறாங்க 2 நாள் வஃபாத் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பிள் பழத்தை போய் அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட பேசினேன் 2 நாள்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன் 2 நாள்னு சொல்லி, நீங்கள் 2 நாளில் செத்து போயிருவீங்களேன்னு பயப்படாதீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் மனைவியை நான் பார்த்துக்கிறேன், உங்களுடைய பொண்ணு பிள்ளைங்களுக்கு நான் இல்லைண்ணா உங்கள் மனைவி என் மனைவி மாதிரி, உங்கள் அம்மா என் அம்மா மாதிரி சொன்னால் பிரச்சனை இல்லை,
உங்கள் பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, உங்கள் அத்தா அம்மா என் அத்தா மாதிரின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் செத்து போயிருவீங்கன்னு நாங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் நைட்டு போய் 2 நாளும் சொல்லியிருக்கிறாங்க, எப்போ வேணால் போகலான்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் மனைவி என் மனைவி மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார், 2 நாளுன்னு சொன்ன டாக்டர் 2 நாள் டைம் கொடுத்துருக்காரு. இவர் பேச்சை கேட்டு அவர் அப்பயே வஃபாத்தாயிருவார். இவர் பேச்சை கேட்டுட்டு அப்பயே வஃபாத்தாயிருவார். அப்போ இப்படி நோயாளி நல்லது விசாரிக்கக்கூடாது. எப்படி விசாரிக்கணும்? டாக்டர் சொல்றாரு இன்னும் 1 மணி நேரத்தில் செத்து போயிடுவாருன்னு சொல்றாரு. நம்ம அவர் கையை பிடிச்சி எப்படின்னா ஆறுதல் சொல்லணும், அவளையே படாதீங்க. உங்க பேரம்பேத்தையை நீங்க உங்க கண்ணால பார்ப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஆயுஷ் அந்த அளவுக்கு நீட்டி கொடுப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய தவணையை அவருக்கு நீட்டி சொல்லுங்கள். உங்கள் வார்த்தை ஒரு காலமும் அவர் வயதை நீளமாக்காது, ஆனால் அவருடைய கல்புக்கு அது ராகத்தாக இருக்கும். நான் அவங்களுடைய கல்வை தான் நம்ம பார்க்கணும். அந்த நோயாளியினுடைய கல்புக்கு ராகத்தை ஏற்படுத்தணும். நம்மளாம் அப்படிதான் சொல்லுவோம். யாராச்சும் கால் பண்ணி இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கிறது, அப்படியே மயக்கம் வருது, செத்து போயிடுவோம்னு தோணுது. இன்னும் நீங்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு எந்த அளவு விதியை நீட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னா, உங்களுடைய வயசை நீட்டி வச்சிருக்கிறான்னா, உங்கள் கொள்ளு பேரனுக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. உங்கள் பேரனா பார்க்க வேண்டியிருக்கு, அல்லாட்டுனா போக மாட்டீங்க. கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லணும். ஆமாம்மா வயசாயிருச்சுல, உங்களுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக போகிற உங்களுக்கு நேரம் வந்துருச்சுமா அப்படி சொன்னோம்னா அவங்க அந்த பயிற்சை கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு மண்டையை உடல் போட்டுருவாங்க. இப்போ நோயாளி நலம் விசாரிக்கக்கூடிய இந்த இல்மு தேவை. இது ஃபர்து நல்லா சபீலில் கிஃபாயா என்ற அடிப்படையின் மீது தான் இது ஃபர்து. ஏன் இதா காம பிஹி பாது, இந்த காரியத்தை கொண்டு சிலர் நின்றாலே ஃபீ பல்தத்தின் ஒரு ஊரிலே, இதா காம பிஹில் பாது சிலர் இந்த காரியத்தை கொண்டு காம செய்து விட்டால் நின்று விட்டால், சக்கத் அனில் பாக்கின் மீதமாதவர்களை தொட்டும் அந்த கடமை குற்றம் நீங்கிவிடும், விழுந்துவிடும். எல்லாருமே பண்ணணுன்றது கிடையாது. ஜனாதாவுடைய தொழுகையா இருக்கட்டும், ஐயாதத்துல் மரீதா இருக்கட்டும், நோயாளியை நலன் விசாரிக்கிறதா இருக்கட்டும், சில பேர் செஞ்சா எல்லாரும் மேல உள்ள கடமை நீங்கிறோம். ஊரிலே ஆகியிருக்கவில்லை என்றால் இந்த காரியத்தை கொண்டு நிற்கக்கூடியவர்கள், இந்த செயலை செய்யறவங்க யாருமே இல்லை. ஒருத்தர் ஊர்ல வஃபாத்தா இருக்காரு, யாருமே ஜனாதா தொழு வைக்க வரல, யாருமே ஒருத்தர் உட முடியாம இருக்காரு, யாருமே நோயாளி விசாரிக்க போகலன்னா இஷ்தரகு ஜமீஅன் அனைவருமே கூட்டாளியாக ஆகுவார்கள் ஃபில் மக்ஸமி பாவத்திலே. எனவே எஜிபு அலல் இமாமி இமாமின் மீது கட்டாயமாகும் ஐயமுரஹும் பிதாலிக அதை கொண்டு அந்த மக்களை ஏவுவது. அந்த ஊர்ல யார் இமாமா இருக்காங்களோ அவங்க சொல்லணும், ஏங்க ஒரு 2-3 பேர் போய் ஜனாதா தொழ வைங்க, உட முடியாம இருக்காங்க, போய் நோய் நலன் விசாரிங்கன்னு அந்த இமாமின் மீது கட்டாயமாகும் அவர்களை ஏவுவது. பிதாலிக் அதை கொண்டு யுஜுபிர அஹ்லுல் பல்ததி அலா தாலிக் அதன் மீது அந்த ஊர்வாசிகளை நிர்பந்திப்பது. யுஜுபிர அந்த வாவுடைய அதுவ போய் யமுரல வைக்கணும், அந்த அன்னை மீண்டு வரும். ஐ யுஜுபிர அஹ்லல் பல்ததி அந்த ஊர்வாசிகளை நிர்பந்திப்பது இமாமின் மீது வாஜிபாகும். அலா தாலிக அந்த நோயாளியை நலன் விசாரிப்பதின் மீதும் ஜனாசா தொழுகையின் மீதும் அந்த மக்களை ஏவுவதும் நிர்பந்திப்பதும் அந்த இமாமின் மீது வாஜிபாகும். ஃபகீல எனவே இப்படி சொல்லப்பட்டது. உதாரணம் அழகா சொல்றாங்க, கவனிங்களேன். நம்ம எல்லா நேரத்திலையும் படிச்சுக்க வேண்டிய இல்மு எந்த மாதிரி, சில நேரம் படிச்சுக்கிற இல்மு எந்த மாதிரி, தேவையில்லாத இல்மு படிச்சுக்கிறது எந்த மாதிரி, அழகா உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க கவனிங்க, உதாரணம் அழகா சொல்றாங்க. ஒருத்தவனுக்கு உணவுன்றது ஒவ்வொரு நாளும் தேவை, 3 நேரம் தேவை அப்படின்றத தாண்டி நீங்க 4-5 நேரம் தேவைப்படுது. நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு படுத்தாலும் நம்மளுக்கு காலை 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி இடையில காலை பஜ்ஜருக்கே எந்திரிச்சதுனால டீ பிஸ்கெட் தேவைப்படுது. இல்லை வயிறு கபகமான்னு பசிக்குது, பயங்கரமா பசிக்குது. மதியானம் சாப்பிட்டாலும் நைட் வரைக்கும் தாங்க மாட்டேங்குது. நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு சாப்பிட்றோமா, அது வரைக்கும் சாயங்காலம் ஒரு டீ பிஸ்கெட் தேவைப்படுது. இடையில ஸ்நாக்ஸ் தேவைப்படுது. அப்போ 3 வேளை உணவுன்றதை தாண்டி 5 வேளை உணவு இன்னைக்கு தேவைப்படுது. அப்போ உணவு எப்படி ஒரு மனிதனுக்கு டெய்லி தேவையோ, அதிகமாக தேவையோ, அந்த மாதிரி ஃபரலான இல்மு, தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஃபர்ல ஐனான அன்றாட வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய இதுவெல்லாம் சாப்பாடு மாதிரி. சாப்பாடு எப்படி தேவையோ இந்த இல்மு அப்படி தேவை. எந்த இல்மெல்லாம் ஃபர்லி கிஃபாயாவான இல்மோ, ஜனாசா தொழுகை, இயாதத்துல் மரீது, ஹஜ்ஜுக்கு வழி அனுப்பி வைக்கிறது, இதெல்லாம் ஃபர்லி கிஃபாயா. சில பேர் செஞ்சாலே எல்லார் மேலும் மேல உள்ள கடமையை நீங்கிரும். இந்த மாதிரி இல்மு
இந்த மாதிரி இல்மு உதாரணம் சொல்றாங்க, மருந்து மாதிரி. இப்படி இது மாதிரி மருந்து மாதிரி. மருந்து டெய்லியுமா தேவைப்படும்? வாரத்தில் 2 நாள் தேவைப்படும், இல்லை மாசத்துக்கு 1 நாள் தேவைப்படும். தேவையில்லாத சில கல்விகள் இருக்குல்ல, எனக்கு ஜோசியம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பற்றின கல்வி, ஒருத்தவனை நோயாளியாக்குறது, இதுவெல்லாம் நோய் மாதிரி. ஒருத்தன் நோயை போய் அவனே இது பண்ணிக்கலாமா? ஒருத்தவன் நோயை போய் அவனே வாங்கி வச்சுக்கலாமா? அப்ப அந்த மாதிரி இந்த கல்வியை இந்த மாதிரி கல்வியை கருக்கிறதும் ஹராமு அப்படின்னு சொல்றாங்க. அதான் உதாரணம் சொல்றாங்க. ஃபகீல, எனவே இப்படி சொல்லப்பட்டது, பி அன் அலிம மா யகாவு அலா நஃப்ஸிஹி ஜமீஇல் அஹ்வாலி. பின்னால அர்த்தம் வைக்கிறேன் கவனிங்க. அனைத்து நிலைகளிலேயும் அவனுடைய நஃப்ஸின் மீது நிகழக்கூடிய ஒன்றினுடைய கல்வியாகிறது. இல்ம மா யகாவு அலா நஃப்ஸிஹி பிஅன் இல்மு மா யகாவு அலா நஃப்ஸிஹி பி ஜமீஇல் அஹ்வாலி. அனைத்து நிலைகளிலே அவனுடைய நஃப்ஸின் மீது நிகழக்கூடிய அந்த ஒன்றினுடைய கல்வியாகிறது. இந்த மாதிரி தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, தொழுக, இது போன்ற தொழுகையுடைய இந்த தொழுக, ஒது, தயம்மு, குளிப்பு கடமையானது, இதுவெல்லாம் அனைத்து நிலைகளிலேயுமே அவன் நஃப்ஸின் மீது நிகழக்கூடிய ஒன்றினுடைய கல்வி. இது எது மாதிரி? பி மன்சிலத்தி த்வாமி, உணவினுடைய அந்தஸ்தை போல. அந்த பீவுக்கு காவுடைய அர்த்தம், உணவினுடைய அந்தஸ்தை போல. லாபுத்த, கட்டாயமாகும். லிகுல்லி வாஹிதின் மின் ஸாலிக, அதிலிருந்தும் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாகும். லா புத்த என்பது லா மன்ஃபியுடைய வார்த்தையா இருந்தாலும் இந்த புத்தவோடு சேரும் பொழுது அது முஸ்பத்தை காட்டும். லா புத்த, கட்டாயமாகும். லிகுல்லி வாஹிதின் மின் ஸாலிக, இந்த அதிலிருந்தும் ஒவ்வொருவர்களின் மீதும் இந்த இல்மு கட்டாயமாகும். ஏன்? சாப்பாடுன்றது எல்லாருக்குமே தேவைப்படும். சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாது. சில பேர் சாப்பிட்டா எல்லார் மேல உள்ள பசியும் நீங்கிரும், அப்படி சொல்ல முடியுமா? எப்படி சாப்பாடு எல்லாருக்கும் தேவையோ அதே மாதிரி இது பத்தின இல்மு, தொழுகை, நோன்பு, ஒது, தயமும், குளிப்பு கடமையானது, நஜாசத்தை சுத்தம் பண்றது, இந்த கல்வி எல்லாருக்கும் தேவைப்படும். அதே மாதிரியே சில நேரங்களிலே நிகழுமே அந்த ஒன்றினுடைய கல்வி பி மன்சிலத்தி தவாயி, மருந்துடைய அந்தஸ்தை போல. யஹ்தாஜு இலைஹி ஃபி பஅதில் அவ்காத், அதன் பக்கம் தேவையாகுவான் சில நேரங்களிலே. யஹ்தாஜு இலைஹி, அதன் பக்கம் அவன் தேவையாகுவான். ஃபி பஅதில் அவ்காத், சில நேரங்களிலே. எல்லா நேரமும் அதன் பக்கம் அவன் தேவையாக மாட்டான். எப்படி மருந்தின் பக்கம் சில நேரம் தேவையாகுவானோ அதே போல அந்த கல்விகளும் சில நேரம் தேவையாகும். வ இல்முன் நுஜூமி, நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட கல்வியாகிறது. பி மன்சிலத்தில் மறதி, அது நோயினுடைய அந்தஸ்தை போல. தஅல்லுமுஹு ஹராம், அதை கற்பது ஹராம் ஆகும். லிஅன்னஹு யதுர்ரு வலா யன்ஃபஉ, ஏனென்றால் அது தீமையை தான் தரும், பிரயோஜனத்தை தராது. இந்த நட்சத்திரத்தினுடைய கல்வி இருக்கு பார்த்தீங்களா? இந்த நட்சத்திரம் இங்கே போகிறதுனால எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த நட்சத்திரம் இங்கேருந்து இங்கே போயிடுச்சு, நம்ம மழை பெய்யும். இந்த நட்சத்திரம் இப்படி இங்கே குடிபெயர்றதுனால இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு வெயில் கடுமையாக இருக்கும். இந்த மாதிரி அரபிக்லேயே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட படிப்பே இருக்கு. அந்த படிப்பை படிக்கிறது ஹராம், அந்த படிப்பை படிக்கிறது ஹராம். ஏன்? இந்த இல்மு பிரயோஜனம் தராது, தீமையை. அன்னஹு யதுர்ரு வலா யன்ஃபஉ, இது தீங்கை தான் தரும், நன்மையை தராது. எந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும்? அந்த நட்சத்திரத்தினுடைய படிப்பான தெரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும்? அந்த வானவியல் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க தம்பி, வானவியல் சாஸ்திரம், அதெல்லாம் நம்ம படிக்கணும். இந்த நட்சத்திரத்தை பத்தி, வானவியல் சாஸ்திரத்தை பத்தி, இதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? கிபிலாவை அமைக்கிறதுக்கு, கிபிலாவை இப்படி அமைக்கணும். அதே மாதிரி நேரம், தொழுகையுடைய நேரம், வானவியல் சாஸ்திரம் தெரிஞ்சாதான் அது பர்ஃபெக்டா. நம்ம கடிகாரமே இல்லை, வாட்சே இல்லை, தொழுகையினுடைய நேரம், அந்த கால அட்டவணை அதுவே இல்லை. அது போட்டு தராங்கள லால்பேட்டை மண்பை மாசால இருந்து, அதுவே எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் போய் மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு அதை பற்றின இல்மு தேவைப்படும், வானவியல் சாஸ்திரம். இப்போ இந்த சூரியன் இப்படி அது, அப்போ இந்த சூரியன் இப்படி ஆச்சுன்னா அடிசாயுதுன்னு அர்த்தம். அப்போதான் லோருடைய டைம் ஸ்டார்ட் ஆகுது. இது செவ்வானம், இது சுவையை சாதிக்கு, இது சுவையை காதுவு, இதை பற்றின இல்மு இருந்தால் தான் அவன் தொழுகையை நிறைவேற்ற முடியும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த அளவுக்கு அந்த கல்வியை கற்றுக்கொண்டால் போதும். ஆனால் எந்த நோக்கத்தில் இந்த கல்வியை பிறருக்கு நோயை தரணும், பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், இந்த மாதிரி எண்ணத்தில் அந்த இல்மை கற்றுக்கிறது, இல்மு சிஹர், சூனியத்தை பற்றின கல்வி, இதுவெல்லாம் ஹராம் தான். ஏனென்றால் இது நன்மையை தராது, தீமையை தான் தரும்.
வல் ஹரமு மின் கலாஇல்லாஹி தஆலா வ கத்ரிஹி. ஏன் இதை ஹராம்னு சொல்கிறாங்க? ஏன் இதை ஹராம்னு சொல்கிறாங்கன்னா, வல் ஹரமு மின் கலாஇல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவினுடைய கவாவை விட்டும் அவனுடைய கதரை விட்டும் விரண்டு ஓடுவதாகிறது கைரு மும்கினுன், சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும். ஏன் இந்த நுஜூமினுடைய கல்வியை கற்பது ஹராம்னு சொல்றாங்கன்னா, நுஜூமுடைய கல்வியை கொண்டு ஒருத்தர் என்ன பிரயோஜனம் அடைவான்? கல்யாணம் இப்போ நடக்கும், இந்த நேரத்தில் மௌத்து வரும், இந்த நேரத்தில் இது நடக்கும், இது நடக்கும் அப்படின்றத பண்ணுவோம். சரி, இப்போ தெரிஞ்சு மாற்ற முடியுமா? எல்லாம் என்ன முடிவு பண்ணணும் அதானே, அதிலிருந்து விரண்டோட முடியுமா? வல் ஹரமு மின் கலாஇல்லாஹி தஆலா வ கத்ரிஹி, அல்லாஹ் தஆலாவினுடைய தீர்ப்பிலிருந்தும் வ கத்ரிஹி, அவன் நிர்ணயித்ததிலிருந்தும் விரண்டு ஓடுவது என்பது கைரு மும்கின், சாத்தியமே இல்லாத ஒன்று. கலானா அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு, வ கத்ரிஹி அவனுடைய நிர்ணயித்ததிலிருந்தும் விரண்டு ஓடுவதாகிறது கைரு மும்கின், சாத்தியமே இல்லாத ஒன்று. அல்லாஹ் என்ன நானானோ அதான் நடக்கும். அப்ப என்ன சொல்ல வராங்க? அனைத்து நேரங்களிலுமே தேவைப்படக்கூடிய இல்மு உணவை போல, சில நேரங்களிலே தேவைப்படக்கூடிய உணவு மருந்தை போல, இந்த நட்சத்திரம் இது போன்ற வானவியல் சாஸ்திரம், இந்த மாதிரி சிகருடைய கல்வி, இதுவெல்லாம் நோயை போல. ஏன்னா இது என்ன தராது? நன்மையை தராது, தீமையை தான் தரும். அப்ப எந்த இல்மு நமக்கு எப்பயுமே தேவைப்படுமோ அதை நிறைய கத்துக்கணும். எந்த இல்மு சில நேரங்களில் தேவைப்படுமோ ஃபர்துன் அலா சபீலில் கிஃபாயா, அது கிஃபாயாவோட அடிப்படையில் அந்த இல்மு கத்துக்கிறதும் ஃபர்து தான். இது போன்ற தேவையில்லை சிகரு சம்பந்தப்பட்ட கல்வி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா அது ஹராம். அல்லாஹ் தஆலா எந்த இல்மு நமக்கு தேவையோ அந்த இல்மை கற்று அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.